Hello friends, welcome back to Cafe Times. Cafe Times la இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட் பிரேக்கா நான் வந்துட்டு ஊருக்கு போறேன். காரைக்கால் எங்க சொந்த ஊருக்கு. இங்க இருந்து நான் போறது, அங்க என்னென்ன நடக்குது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. நான் புக் பண்ணியிருந்தது இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு 9:10 மணிக்கு தான் ரூம்லேருந்தே கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு. அதனால் வெயிட் பண்ணி அவங்கள எல்லோரையும் கூட்டிக்கிட்டு நேராக போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் போயிட்டு கீ ரைஸும் ஃபிஷ் கறி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம். வயிறு நிறைய சாப்பிட்டோம். ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த உடனே வந்துட்டு நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முன்னாடியே சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேராக கிளம்பி கரெக்டாக 11 மணிக்கு என்னை கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறமேலு ஒரு ஃப்ரெண்டை வந்துட்டு காரை வந்துட்டு வெளியில் கொண்டு போய் பார்க் பண்ண சொல்லிவிட்டு 2 ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளாக்க போயாச்சு. ஏன்னா பேக்கேஜ் வந்துட்டு 30 கிலோ தான். எனக்கு அது நிறைய டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் அளக்குற ஸ்கேலுக்கும் அங்கே உள்ள ஸ்கேலுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் பயத்துலேயே வந்துட்டு 30 கிலோ லக்கேஜ் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டவுட்லேயே நான் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன். ஆனால் கரெக்டாக நம்மளுக்கு அந்தமாரி 30 கிலோ இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஒன்றும் சொல்லலை. நேராக போயிட்டு அங்கே செக்இன் இதெல்லாம் முடிச்சுட்டு போர்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு அப்படியே இமிக்ரேஷன் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு உள்ளாக்க வந்துட்டேன். உள்ளாக்க இருக்கிறத நம்ம போய் பார்ப்போம். நண்பா எல்லாம் போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு உள்ளாக்க வந்தாச்சு. இப்போ வந்துட்டு கேட்டுக்கு நான் போகிறதுக்கு நிற்கிறேன். என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வரேன்னு சொன்னாங்க. அவர் கூட வந்துட்டு அப்படியே போயிட்டு தண்ணிக்கின்னு வாங்கிட்டு அப்படியே நம்ம கேட் உள்ளே போவோம். என்னென்னா இங்கே வந்துட்டு எல்லாமே நம்ம காட்ட முடியல. ஏன்னா நிறையா இங்கே ஏர்போர்ட்டாக இருக்கிறதுனால நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளோட கேட்டு A8B. இப்போ வந்துட்டு ஏவை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஏவோட டைரெக்ஷன் இங்கே தான் காட்டுது. அதை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் A1 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு A8க்கு போகணும். ஆக்சுவலாக A8B அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. A8 வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸு கொஞ்சம் தூரமாக இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கேன். இன்னும் வரலை. இப்போ தான் A4 வந்துருக்கு. A6 இப்போ தான் வந்திருக்கோம். இதுதான் கேட்டு. ஆக்சுவலாக A6 நிறையா எல்லாம் போர்டிங் நடந்துகிட்ருக்கு. நல்லா வந்தாச்சுங்க. இதான் நம்ம போகிற கேட்டு. ஆக்சுவலாக நம்ம கேட்டில் வந்து உட்காந்துச்சு. இதான் நம்ம போகிற கேட்டு. இப்போ ஆக்சுவலாக அகமதாபாத் ஃப்ளைட்டு போகணும். போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டு நம்மளோட ஃப்ளைட்டு. ஃபைனலாக கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், ரொம்ப டைம் ஆகிடுமோ, இன்னும் நிறையா தூரம் போகணும்னு சொல்லிட்டு. அப்படின்னு வந்தாச்சு. நம்ம கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து உள்ளாக போயிட்டு ஃப்ளைட் உள்ளாக போயிட்டு அடுத்த நான் காட்டுறேன். பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும் போது பட்டுன்னு பார்க்குறேன் டைமிங் சேஞ்சாக இருந்துச்சு. அதை நோட் பண்ண மறந்தே போயிட்டேன்.
எல்லாம் போர்டிங் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். 1 hour லேட்டு ஃப்ளைட்டு. எக்ஸாக்டாக 2:35 நம்ம ஃப்ளைட்டு 3:35 வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஓகே, வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். மற்றலாம் அங்கே பாருங்கள். Welcome to Indigo. We would love to take off with you. சீட்டில் வந்துட்டு உட்காந்தாச்சு. சீட்டில் உட்காந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ப்ரீஃபிங் கார்டு எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணேன். அதில் வந்துட்டு என்னென்ன எடுத்து போகலாம், என்னென்ன எடுத்து போகக்கூடாது, என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து A320 ஏர்பஸ்ஸு 188 பேசஞ்சர் இதில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு சீட்டோட ஸ்பேசஸ் சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஃப்ளைட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப சீப்பஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு போனோம்னா அதில் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. எனக்கு இது வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. கால் வைக்கிறதுக்கு நல்ல இடமாவும் இருந்துச்சு. அது இல்லாமல் நான் எனக்கு என்னென்ன தேவையோ பவர் பேங்க் எல்லாமே வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டு ஜெஸ்ட் சீட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு உட்காந்துட்டேன். As we prepare for takeoff, keeping the aisle clear will help us depart quickly. Please ensure your seatbelt is fastened. Traffic lights will be dimmed for takeoff and landing. Should you wish to read, please use the light in the panel above. அப்புறம் வந்துட்டு கேபின் க்ரூவோட ப்ரீஃபிங் இருந்துச்சு. அது ப்ரீஃபிங் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். 4 ஹவர்ஸு 4 ஹவர்ஸும் இல்லை, ஒரு 2.5 ஹவர்ஸு தூங்கியிருப்பேன். இடையில வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு முழிப்பு வந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா சூப்பரான ஸ்கை. அது வந்துட்டு இந்த வீடியோவில் அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்ப்போமா. அப்படியே ஸ்கையை வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டேன்னா சென்னையில் அரைவல் டைமிங்கும் வந்துருச்சு. ஆக்சுவலாக சென்னையோட வியூ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று, நம்ம ஊருக்கு போகிறோம்டா, அந்த நம்ம ஊரில் போயிட்டு அந்த லேண்ட் ஆகும்போது ஆஹா, அது ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். செம்ம, அதேமாரி இருக்கணும். அது ஒரு ஃபீலிங் தான். அதே நம்ம வந்துட்டு திரும்பி போகும்போது ரொம்ப கஷ்டத்தோடையே போகும். சென்னையில் வந்துட்டு சூப்பர் வெதராக இருந்துச்சு. என்னென்னா அங்கே ஜஸ்ட்டு மழையும் கிடையாது, ரொம்ப இருட்டிக்கிட்டு சூப்பராக மழை வர மாரி நல்ல காற்றோட சூப்பராக இருந்துச்சு வெதரும்.
ஃபைனலாக பேக்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் நிறைய நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன். இந்த என்ன ஓவன் வந்துட்டு செப்பரேட்டாக போட்டிருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியல. கொஞ்சம் நிறைய நேரம் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டேன். இப்போ தான் எக்ஸிட் ஆக போகிறேன். ஓகே, எக்ஸைட் ஆகிட்டு நம்ம காரில் உட்காந்துட்டு அடுத்து நான் பேசுகிறேன். ஓகே ஃபைனலாக வந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கேப்ஸு புக் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஷேரிங் டாக்ஸி. நம்ம ஊர் இங்கேருந்து சென்னை டு காரைக்கால் வந்துட்டு 3,800 அவங்க வந்துட்டு வாங்குறாங்க. ஷேரிங் டாக்ஸி தான். அதனால் எனக்கு லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் வெயிட் பண்ணி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல சர்வீஸாக இருக்குது. இப்போ வந்துட்டு காருக்கு வந்துட்டு ஒரு 2 பேரும் இல்லை 3 பேர் மேக்ஸிமம் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க ரெகுலராக நான் இங்கே தான் இதில் தான் வரேன். எப்போ வந்தாலும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் இவங்கள்ட்ட. சரி உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எங்கேயாச்சும் டீ கடையில் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சென்னை டு காரைக்கால் வந்துட்டு 6 மணி நேரம் ட்ராவலு. ஆல்ரெடியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா 1 ஹவர் லேட்டு வேறு நம்ம ஃப்ளைட்டு. அதனால் அப்படி இயற்கையை ரசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனால் ரயில்வே கேட் வந்துடும். அது கபடி மேட்சா, கபடி நடக்குது. கருப்பட்டி காஃபி டீ கடையில் வந்து நிப்பாட்டினாங்க. அங்கே வந்துட்டு நல்லா இஞ்சி டீ கொடுத்தாங்க. 15 ரூபா தான். அதே நம்ம ஏர்போர்ட்டில் சாப்பிட்ருந்தோன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிருந்துருக்கும். அங்கே வந்து 15 ரூபா தான். இருந்தால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம். நம்ம கரெக்டாக சென்னையிலேருந்து 12:15 எடுத்தாங்க வண்டி. இங்கே வந்துட்டு 6:45 வந்துட்டு நம்ம நண்டலார் பாலம் கிட்ட ரீச் ஆயாச்சு. நண்டலார் பாலம் வந்துட்டு தரங்கம்பாடி டு காரைக்கால் போகிற வழியில் இருக்குது. பாதி தமிழ்நாடு, பாதி வந்து பாண்டிச்சேரி. அங்கே வந்துட்டு தமிழ்நாடு போலீஸையும் பார்க்க முடியும். அடுத்தது வந்துட்டு பாண்டிச்சேரி போலீஸும் நிற்பாங்க. செக் போஸ்ட் அங்கே இருக்குது. அடுத்தது என்னென்னா நம்ம காரைக்கால்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோக்கு அப்புறமேல் வந்துட்டு ஃபுல்லாக பாண்டிச்சேரி ஸ்டேட் ஆகிடும். அதுலேருந்து வந்துட்டு எங்கள் வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் தான். ஓகே, இந்த வீடியோ ஒரு லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம இதோடைய முடிச்சிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அபுசாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் கனவாக இருக்கும். அதிலும் ரம்லான் மாதம் செய்யப்படும் உம்ரா ஹஜ்ஜிக்கு நிகரானது என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்கள் கனவுகளை நினைவாக்கும் விதமாக கடந்த 16 வருடங்களாக ஹஜ் உம்ரா சேவையை மிக சிறப்பாக செய்து வரும் நமது அல்-கிப்லா ஹஜ் சர்வீஸ் நிறுவனம் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான ரம்லான் மாதம் கடைசி 15 நாட்கள் உம்ரா செய்வதற்கான பயணத்தினை ஏற்பாடு செய்துள்ளது. தராஃபிக் தொழுகை மற்றும் ஈத் பெருநாள் தொழுகை மக்காவிலும் பிற நாட்கள் மதினாவிலும் என பயணங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. விசா, ஏர் டிக்கெட், தங்குமிடம், தமிழக உணவுகள் மற்றும் முழுமையான வழிகாட்டுதல் என அனைத்தும் நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 20, 2025 சென்னையிலிருந்து புறப்பட்டு இறையில பயணிகள் தங்களின் முழு அமல்களையும் மனநிறைவுடன் நிறைவேற்றி மதினாவிலிருந்து ஏப்ரல் 2, 2025 அன்று தாயகம் திரும்பும் வகையில் பயணங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த கவனிப்பு, சிறப்பான உபசரிப்பு, நிறைவான சேவை வழங்குவதை நமது அல்-கிப்லா ஹஜ் சர்வீஸின் சிறப்பு. குறைந்த இடங்களே உள்ளது. இப்பொழுதே உங்களின் இறையில பயணத்தினை முன்பதிவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பதிவு செய்ய ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.